ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி தான் Oneplus Nord லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி என்னதான் அந்த Oneplus Nordல கொடுத்திருக்காங்க, அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா அனலைஸ் பண்ணுவோம், என்னெல்லாம் பெஸ்டா இருக்குது அப்படிங்கறத. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துக்கோங்க. ரீசெண்டா தான் 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருந்து 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. 12000 ரூபாயில இருந்து 15000 ரூபாய்க்குள்ள என்னெல்லாம் பெஸ்டான மொபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீடைல்டான கம்பேரிசன் வீடியோ போட்டுருக்கோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த நாடையும் சேர்த்து ஒரு டீடைல்டான கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா அதுக்கும் ஒரு வீடியோ பண்றேன். இதுதான் Oneplus Nordோட பாக்ஸ். ஒரு பெரிய பாக்ஸா கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிவ்யூ யூனிட். உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய பாக்ஸ் வராது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய மொபைல் பாக்ஸ் மட்டும் தான் ரீட்டைல் யூனிட்டா வரும். மீட் Oneplus Nord அப்படின ஒரு ராப்பர் கொடுத்திருக்காங்க. அது தேவையில்ல. பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா உள்ள வந்து ஒரு 3 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 பாக்ஸ்மே டிஃபரண்ட் கலர்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. Black, Blue, Transparent. இது வந்து ரிவ்யூ யூனிட்ல மட்டும் தான் வரும். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா மொபைல் யூனிட் கொடுத்திருக்காங்க. இப்போ மொபைல் பாக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினு பாப்போம். இந்த பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படினா this way Nord அப்படினு கொடுத்திருக்காங்க. மேலேயே வந்து மொபைல் யூனிட் கொடுத்திருக்காங்க. கவரை பிரிச்சோம் அப்படினா பலன்னு செம்ம அட்ராக்டிவா இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கே ரொம்ப சூப்பரா நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படினு சொல்லலாம். அப்புறமா டீடைல்டா மொபைலை பத்தி பாப்போம். இத வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா எப்பவும் போல ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து வெல்கம் லெட்டர் இருக்குது, Nord ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, Oneplus ஸ்டிக்கர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் போய் நம்ம எங்க ஒட்ட போறோம்? அவங்களுடைய பிராண்ட் நேம் நம்ம எதுக்கு ஒட்டி வைக்கணும்? சோ அதை தனியா வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் வந்து யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. சார் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஹெட்டுக்கு வந்து 1.08 வாட் கொடுத்திருக்காங்க. பாடிக்கு வந்து 0.78 வாட் கொடுத்திருக்காங்க. சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இருந்தாலுமே இந்தியன் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இருக்குது. அதுக்கு அப்புறம் ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. சேம் அதே தான் Oneplus 8லயும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சாலிடான நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. செம குவாலிட்டியாவே இருக்குது. அது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இதுக்கு அப்புறம் 30 வாட் வாட் சார்ஜிங்கோட ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் எப்பவும் போல ரெட் கேபிள்ல டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. இந்த ரெட் கேபிள் கிளப் அப்படிங்கிற இந்த கார்டுக்காகவே இந்த கேபிளை ரெட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மத்த எல்லாமே மொபைல் கலர்ல இருக்கிற மாதிரி ப்ளூ கலராவே கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு எல்லாமே ப்ளூவா இருக்குது. ஆனா இந்த கேபிள் மட்டும் எப்பவும் போல ரெட்டா கொடுத்துட்டாங்க. சோ இப்போ நம்ம மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். ஃப்ரண்ட்ல வந்து 6.44 இன்ச் ஃபுல் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. Oneplus 8ல இருக்கக்கூடிய சேம் டிஸ்ப்ளே தான். லெஃப்ட் டாப்ல பார்த்தா அப்படினா டுயல் பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்திருக்காங்க. Poco X2 Realme 6 Proல இருக்கக்கூடிய சேம் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. ஸ்கிரீனை வந்து லைட்டா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படினே சொல்லலாம். சோ Oneplus 8ல இருக்கக்கூடிய சேம் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேவை பொறுத்தவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. தரமா பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம். செம்ம குவாலிட்டியான டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே பொறுத்தவரை அவுட்டோர் இன்டோர் ரெண்டு இடத்துலயுமே நல்ல பிரைட்டா இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லா இருக்குது. அது போக ரீடிங் மோட், நைட் மோட் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா இருக்குது, பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஆனா மேல வந்து டுயல் பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்கனால நீங்க பஞ்ச் ஹோல்ல ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படினா அந்த டுயல் பஞ்ச் ஹோல் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. சோ மத்தபடி டிஸ்ப்ளே வந்து ரொம்ப சூப்பராவே இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜ் வந்து வேகமா ட்ரைன் ஆயிடுது. அதனால 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் சேஞ்ச் பண்ற ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. 90 Hz தேவையில்லாத டைம் எல்லாமே 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணோம் அப்படினா ரொம்ப சூப்பரா இருக்குது. 20:9 aspect ratio கொடுத்திருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரியல்ல வந்தோம் அப்படினா ரியல்லமே கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. மெட்டல் ஃப்ரேமோ இல்ல கிளாஸோ கிடையாது. ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்திருக்காங்க. மொபைலோட ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்ல கொடுத்திருந்தாலுமே ஒரு சூப்பரான டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. அது ஓரளவு மொபைலை சேஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே மொபைல் ஃப்ரேமும் ஒரு பெட்டரான குவாலிட்டியில கொடுத்திருந்திருக்கலாம். பட் இங்க வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. ரியல்ல இந்த கலரே ரொம்ப சூப்பரா இருக்குது. பார்க்கிறதுக்கு நம்மள உடனே அட்ராக்ட் பண்ணுது. சோ பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுது. ரியல்ல வந்து கிளாஸ் பாடி அப்படிங்கறதுனால பலன்னு ரொம்ப சூப்பரா இருக்குது. அப்படியே லெஃப்ட் டாப்ல வந்து வெர்டிகலா கேமரா லைன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. சைடுல பார்த்தோம் அப்படினா ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல Oneplus லோகோ கொடுத்திருக்காங்க. கீழ வந்து எப்பவும் போல அவங்களுடைய பிராண்ட் நேம் Oneplus அப்படினு கொடுத்திருக்காங்க. ஒரு செம லுக் கொடுக்குது. ஒரு செமையான டிசைன் கொடுத்திருக்காங்க. சைடுல பார்த்தோம் அப்படினா எப்பவும் போல பவர் பட்டன் ஸ்லைடர் கீ கொடுத்திருக்காங்க. 3.5 mm ஜாக் கொடுக்கல. அதுக்கு அப்புறம் சிம் ஸ்லாட்ல டுயல் சிம் போடுறதுக்கான சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. SD கார்டுக்கான சப்போர்ட்டே இல்ல. அடுத்ததா கேமரா ரியல் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. Sony IMX 586 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் மெயின் சென்சார். Oneplus 8ல கொடுத்திருக்கிற சேம் கேமரா தான் கொடுத்திருக்காங்க. இந்த 48 மெகாபிக்சல் பொறுத்தவரை ரொம்ப எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. போட்டோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குது. கலர்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படினா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஒரு டுயல் LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட், மேக்ரோ, டெப்த் இது எல்லாமே எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படினு தான் சொல்லணும். ரியர் கேமரா மூலமா 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த மொபைல் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் பண்ணாது. ஓவராலா போட்டோ குவாலிட்டி அப்படினு பார்த்தோம்னா அவுட்டோர்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம்
பண்ணுது, இன்டோர்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ரொம்ப லோ லைட்ல எடுத்தீங்க அப்படினா போட்டோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல, நாய்ஸ் லைட்டா தெரியுது. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப எக்ஸலென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. கலர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. அதே நேரத்துல நீங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படினா அந்த போட்டோ வந்து ரொம்ப பெஸ்டா இல்ல, கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல, போட்டோ குவாலிட்டியும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதே மாதிரி நீங்க மேக்ரோல எடுக்கிறீங்க அப்படினாலுமே ஃபோக்கசிங் இஷ்யூ இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாலுமே அந்த போட்டோவும் எதிர்பார்த்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. அதே மாதிரி தான் போர்ட்ரைட் மோட்ல எடுக்கும்போதும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான போட்டோ கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கேமரால வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பிரைமரி கேமராவை தவிர மத்த எந்த கேமராவும் எதிர்பார்த்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. அவுட்டோர்ல வந்து போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. அதுவும் இன்டோர்ல எடுத்தோம் அப்படினா அதிகமான நாய்ஸ் தெரியுது. லோ லைட்ல வந்து போட்டோ குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல. OnePlus அப்படினாலே கேமரா அண்ட் போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நிறைய பேர் வாங்குவாங்க. பட் இந்த OnePlus நாட்ல வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து அவங்க கொடுக்கல ரியர் கேமரால. அப்படியே செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படினா டுயல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமராவா 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பிரைமரி கேமராவா இங்கேயும் சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. IMX616 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். ரியர்லயும் பிரைமரி கேமராவுக்கு சோனி சென்சார், செல்ஃபிக்கும் சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைமரி கேமரா போட்டோ குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குது, எக்ஸலென்ட்டா இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்குது. செல்ஃபில வந்து 4K 60 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. ரியர்ல பார்த்தா அப்படினா 4K 30 fps தான் கொடுக்கறாங்க. பட் செல்ஃபில வந்து நம்ம 60 fps லயே வீடியோ ஷூட் பண்ண முடியுது. ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த மொபைல் வந்து vlog இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த மொபைல் வாங்கணும் அப்படினா கண்டிப்பா ட்ரை பண்ணாதீங்க. ஏனா இது வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து சப்போர்ட் பண்ணாது. செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ஸலென்ட்டான நல்ல கலர்ஃபுல்லான போட்டோஸ் கொடுக்குது. இதுல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓவராலா கேமராவை பத்தி சொல்லணும் அப்படினா எதிர்பார்த்த அளவுக்கு மீட் பண்ணல. முக்கியமா இதுல வந்து டெலிபோட்டோ லென்ஸ் கொடுக்கல. OnePlus 8லயே கொடுக்கல, இதுலயா கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்காதீங்க. இதுல வந்து டெலிபோட்டோ லென்ஸ் கொடுக்கல அப்படிங்கறதை மென்ஷன் பண்றேன். இதனால நீங்க ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் பண்ணாது, டிஜிட்டல் ஜூம் தான் சப்போர்ட் பண்ணுது. ஓவராலா ரியர் கேமரா வந்து நம்ம எதிர்பார்த்ததை மீட் பண்ணல, பெரிய டிசப்பாயிண்டட் தான். அடுத்ததா ப்ராசஸர் Snapdragon 765G கொடுத்திருக்காங்க. ஒரு 5G ப்ராசஸர், 7nm ப்ராசஸர், UFS 2.1 சப்போர்ட்டோட வருது. GPU Adreno 620 கொடுத்திருக்காங்க. ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. சோ ஒரு கம்மியான பிரைஸ்ல 5G மொபைல் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ 25000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு 5G மொபைல் வந்து இவங்க தான் எடுத்துட்டு வராங்க. 30000 ரூபாய்க்குள்ளேயே இவங்க தான் எடுத்துட்டு வராங்க. சோ அந்த விதத்துல நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்குது. எந்த கேம் விளையாண்டாலுமே எந்த ஒரு லாக்மே இல்ல. ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 730G யோட ஒரு 30% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இது வந்து நம்ம PUBG விளையாடும் போது HD தான் செலக்ட் பண்ண முடியுது, HDR செலக்ட் பண்ண முடியல. 730G லயே நம்ம வந்து HDR செலக்ட் பண்ணி விளையாட முடியுது. பட் இந்த 765G ல வந்து அது முடியல. மேபி அடுத்த அப்டேட்ல வந்து இத கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனா கேமிங் விளையாடும் போது எந்த ஒரு லாக்மே இல்ல, எக்ஸலென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குது. இதுல வந்து Oxygen OS 10.5 ஓட Android 10 கொடுத்திருக்காங்க. Oxygen OS பத்தி நான் சொல்ல வேண்டியதே தேவையில்ல, ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப கிளீனான OS. இதுல வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஆப்ஸுமே நிறைய கொடுக்கல. சோ OnePlus 8ல கிடைக்கக்கூடிய Oxygen OS எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலயும் கிடைக்குது. சோ ஒரு சூப்பரான OS அப்படினே சொல்லலாம். இது வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குது. இது போக இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கும் NFC கொடுத்திருக்காங்க. Bluetooth வெர்ஷன் 5.1 கொடுத்திருக்காங்க. Type C ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Fingerprint சென்சார், இன் டிஸ்ப்ளே Fingerprint சென்சாரே கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் கொடுத்திருக்காங்க. நல்ல லைட்டிங்ல வந்து ரொம்ப சூப்பரா வர்க் பண்ணுது. லோ லைட்ல வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. சோ ஃபேஸ் அன்லாக் பொறுத்தவரைக்கும் நிறைய மொபைல்ஸ்ல வந்து லோ லைட்டிங்ல வந்து கரெக்ட்டா வர்க் ஆகாது. இந்த மொபைல்லையும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அடுத்ததா பேட்டரி 4115 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. half an hourல வந்து 70% சார்ஜ் பண்ணிர முடியும் அப்படினு சொல்றாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் half an hourல 50% சார்ஜ் பண்ண முடியுது. அதுக்கு அப்புறம் 1 hourல ஃபுல் சார்ஜ் அப்படினு சொன்னாங்க. பட் 1 ஹவர்க்கும் கொஞ்சம் மேல டைம் ஆகுது ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு. நான் மொபைல் வந்து ஆன்லயே வச்சு தான் சார்ஜ் பண்ணேன், ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணல. ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படினா அவங்க சொன்ன ஸ்பீடுக்கு சார்ஜிங் ஸ்பீடு இருக்கும். ஆன்ல இருக்கனால பேக்ரவுண்ட் ஆப்ஸ் இதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கனால கொஞ்சம் சார்ஜிங் ஸ்பீடு வந்து ஸ்லோவா தான் இருக்கும். இதுல வந்து மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியால மட்டும் 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது இந்தியா தவிர வேற எங்கேயும் கிடையாது. அதுக்கு அப்புறம் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 25000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த மொபைல் வந்து ஆகஸ்ட்ல அவைலபிள் கிடையாது, செப்டம்பர்ல தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செப்டம்பர்லயும் எந்த டேட்க்கு அவைலபிள் அப்படின்னு சொல்ல. சோ இன்டைரக்டா வந்து நீங்க 8GB RAM 12GB RAM வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கறத நம்மள புஷ் பண்றாங்க. அதே மாதிரி 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 28000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 30000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. 12GB RAM மொபைல் 5G ஓட 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல கிடைக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் அப்படினே சொல்லுவேன். சோ இப்போ இந்த மொபைலுடைய ஓவராலா கன்க்ளூஷன்
விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபைல்ல பெஸ்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஃபிளிட் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலமே கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுது ரெண்டு கேமராவுமே பிரைமரி கேமரா வந்து சோனி சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கேமரால வந்து போட்டோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குது 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ரொம்ப வேகமாவே சார்ஜ் பண்ணிக்க முடியுது ஒரு கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல 5G மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்குது அதுல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஆக்ஸிஜன் OS ரொம்ப க்ளீனா கொடுத்திருக்காங்க இதுல குறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைனை பொறுத்தவரை பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து ரியல் பஞ்ச் ஹோல் கொடுத்திருக்காங்க அதுல சின்ன லைட்டிங் எஃபெக்ட் கூட கொடுக்கல அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரியர் கேமரால பிரைமரி கேமரா தவிர்த்து மத்த லென்ஸ் எதுவுமே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல போட்டோ குவாலிட்டி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல டெலிபோட்டோ லென்ஸ் கொடுக்கல இந்த மொபைல் வந்து நீங்க vlog இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படினா எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் பண்ணாது 3.5 mm ஜாக் கிடையாது அதனால டைப் C தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது டைப் C தான் சார்ஜிங்க்கு இல்ல ஹெட்போனுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அது ஒரு சின்ன ப்ராப்ளம் எல்லா இடத்துலயுமே உங்களுடைய ஹெட்போனையும் எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும் PUBGல வந்து HDR செலக்ட் பண்ண முடியல ஃபேஸ் அன்லாக் பொறுத்தவரை லோ லைட்ல வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணல முக்கியமா நீங்க 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்குறீங்க அப்படினா SD கார்டு சப்போர்ட் கிடையாது அதனால 64GB குள்ளேயே இந்த மொபைலை யூஸ் பண்ணிக்க வேண்டும் SD கார்டு வந்து இதுல போடவே முடியாது 3.5 mm ஜாக் கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைல்ல வந்து நெகட்டிவா பார்க்கறேன் இது போக IP ரேட்டிங் கிடையாது ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க OnePlus 8 லயே IP ரேட்டிங் கொடுக்கல அதனால இந்த மொபைல்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சோ இதெல்லாம் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கற எல்லாத்தையுமே நம்ம டீடைலா அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கு அப்புறம் இந்த மொபைல் வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்தியால வந்து நெக்ஸ்ட் இயர்ல 5G வரப்போகுது அப்படிங்கற மாதிரி ஜியோ சொல்லிருக்காங்க ஒருவேளை ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டாங்க அப்படினா நெக்ஸ்ட் இயர்ல 5G வந்துரும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒர்த்தான மொபைல் தான் இப்போவே நீங்க 5G மொபைல் வாங்கிக்கிறீங்க அப்படினா வாங்கிக்கலாம் ஏனா 3 வருஷத்துக்கு வந்து இந்த மொபைலுக்கு அப்டேட் கொடுப்போம் அப்படினு சொல்லிருக்காங்க அதனால இப்போ வாங்குனீங்க அப்படினா திடீர்னு 5G லான்ச் பண்ணிட்டாங்க அப்படினா 5G மொபைலாவே யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படினா இதோட கம்மியான பிரைஸ் செக்மென்ட்ல 20000 ரூபாய் குள்ளேயே 5G மொபைல்ஸ் எல்லாம் வரும் சோ அதுக்காக வெயிட் பண்றீங்களா இல்ல இந்த OnePlus நாடே பெஸ்டா இருக்குதா இல்ல இது போக ஆல்டர்னேட்டான மொபைல்ஸ் பாக்குறீங்களா 30000 ரூபாய் குள்ள பெஸ்டான மொபைல் கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய ஒபினியனை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி லேட்டஸ்டான நிறைய மொபைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க டெக் படிச்சா எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்திருக்கேன் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன் பாய்